ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கேட் ப்ரிப்பரேஷனில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் கேட் கொஸ்டினில் வந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. A train 120 meter long is running at a speed of 54 km per hour. How much time will it take to cross a pole? ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 120 மீட்டர் லாங்கில் இருக்குது. அது வந்து ரன்னிங் அட் 54 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் வந்து ஓடுது. ஸோ இது வந்து ஒரு போலை கடக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும், will it take to cross a pole அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லா கவனிக்க வேண்டிய கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டினும் கூட. ஸோ சொல்யூஷன் ஸ்பீட் அவங்களே கொடுத்துட்டாங்க 54 கிலோமீட்டர் பெர் ஹார். எப்படி இங்கே வந்து 5/18 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு நமக்கு தெரியும் 5/18 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படிங்க நம்ம மீட்டர் பெர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தே ஆஸ்க் ஒன்லி ஹவு மச் டைம். ஸோ டைம் அப்படின்றனால நம்ம மீட்டர் பர் செகண்டில் எடுத்திருக்கோம். ஸோ மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1 கிலோமீட்டர் பெர் ஹார் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. 1 கிலோமீட்டர் பெர் ஹார் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 54 they have to give 54 into 5/18 is equal to நமக்கு ஆன்சர் வந்து 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறது எப்பயும் போல் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்ச ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல் இஸ் வெல். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாமே இதில் வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ ஃபர்தர் சம்மில் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து இதில் என்ன கீ டேக்அவேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து அடுத்து போடுறேன். பை.